குருன்னு தான் கூப்பிடுவேன். அவர் பசும்பொன் படம் வேலை செய்யும்போது ரொம்ப நாளைக்கு அப்போ சின்ன ஆள் நான். அவர் எங்கள் அப்பாவோட தொடர்ச்சியாக பணி செய்துட்டு இருந்தவர். எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் தினந்தோறும் சண்டை வரும். நாட்டான் அவர் தான் பஞ்சாயத்து, டேய் சிசியா வாடா அப்படின்னு. ஏன்னா அங்கே போய் தான் உரையாடல் எழுதுவேன். அதில் கொஞ்சம் அவருக்கு பிரச்சனை. அப்போ அவர் இல்லைன்னா முழு படம் நான் வேலை செஞ்சுருக்க மாட்டேன். ஏன்னா அது எங்கள் 2 பேருக்கு இடையில் அந்த உறவை தக்க வச்ச ஒரு பெரியது. அதனால் குருன்னு தான் கூப்பிடுவேன். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இதுக்கு முன்னாடி ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன்னு நம்ம ஐயா இருக்காங்க. அவங்க தான் திரைப்படம் சார்ந்த செய்திகள் எல்லாம் சேமித்து வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு ஏட்டில் குறித்து வச்சுருப்பாங்க. அவர் எல்லாமே இதயத்தில் பதிவு பண்ணி வச்சுருப்பார். அப்படி பார்த்தா ஒரு தகவல் களஞ்சியம் அவர். இப்போ ஒரு நடமாடும் நூலகம் மாதிரி திரைத்துறை சேர்ந்த செய்திகளை வச்சுருக்கிறதுல. புத்தகத்தில் எழுதி வச்சு படித்தா கூட சில இதை விட்டுருவோம். அவ்வளவு நினைவு வச்சு அப்படி சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ள ஒருத்தர் இப்போ கலை உலகில், திரை உலகில் யாரும் இல்லை. அவரை விட்டார். அப்படி ஒரு ஆற்றலாளர். கதை வசனம் எழுதுவார், இயக்கியிருக்கிறார், நடிச்சிருக்கிறார், தயாரிச்சிருக்கிறார். திரையுலகில் இருக்கிற இவ்வளவு பேருடைய பேரன்பை பெற்றிருக்கிறார்னா ஒரு சிறந்த ஒரு போற்றுதற்குரிய ஒருவர். இப்போ அவர் சிறிதாக தொடங்கிய இந்த வலையொலி இன்னைக்கு டூரிங் டாக்கீஸ்னு இவ்வளோ பெரிய விழா நடத்தி எல்லா கலைஞர்களையும் பாராட்டுற அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா மிகுந்த பெருமைக்குரியது. இது மென்மேலும் வளர்ந்து இன்னும் நிறைய வளர்கிற கலைஞர்களை ஊக்கப்படுத்தி வளர்க்கணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களும்.